2025 தமிழ் சினிமா படங்கள் எப்படி இருந்துச்சு? சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சா? நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாத படம் நல்லா ஓடிச்சு. நம்ம பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ண படம்லாம் வந்து கொஞ்சம் சுமாராக தான் ஓடிச்சு. 200+ படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதில் வந்து ஹிட் லிஸ்ட்டில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா 20+ கூட வந்து வரலை அப்படிங்கிறது தான் கசப்பான ஒரு உண்மை. டிசப்பாயின்மெண்ட். ஏதோ ஒரு 2-3 படத்துக்கு வந்து எனக்கு ஒர்க் ஆகலன்னு சொன்னாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் தப்பு அப்படின்னாங்க. பட் பாயிண்ட் என்னன்னா சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஆக்சுவலாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பெரிய ஹீரோஸ் படம் எல்லாமே நம்மளை வந்து முதல்ல குத்திடுச்சு நான் நினைக்கிறேன். மிகைப்படுத்தி பேசுறப்ப என்ன ஆகுதுன்னா டூ மச் ஆஃப் எவ்ரிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங். அளவுக்கு மீறி ஃபீட் பண்றப்ப என்ன ஆச்சுன்னா ஆடியன்ஸை வந்து ஒரு கட்டத்துல வந்து ஓ அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு அங்க போய் ஓ அப்படிங்கிற மாதிரி மொமெண்ட் ஆயிடுது. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத 2 படம் வந்து ஒன்று வீரதீர சூரன், ஒன்று டிராகன். எனக்கு அந்த ரைட்டிங் ரொம்ப 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 பிடிச்சிருச்சு. வீரதீர சூரன்ல டிராகன் வந்து நான் இந்த அளவுக்கு ஹிட் ஆகும்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. டியூட்லயும் ஒரு மாரல் சயின்ஸ் லெசன் இருக்கு. அது ரொம்ப புஷ் பண்ணாம மெசேஜ்லாம் புஷ் பண்ணாம இருக்கும். அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்ப இருக்கிற ஆக்டர்ஸ் வந்து ஜென்சி ஆல்பாக்கு ஏத்த மாதிரி பண்றாங்க. சொல்லிருக்காங்க. எனக்கு ஒர்க் ஆகுதுன்னு அப்ப நம்மளும் ஜென்சி தானா? பேட் கேர்ள் வந்து நான் வந்து கழிவு ஊத்துவேன்னு நினைச்சிட்டு தான் போய் உட்கார்ந்தேன். நீங்க ஃபெமினிஸ்ட் இல்லையா? இல்ல சொல்றீங்கல்ல இந்த படம் வந்து நீங்க நாயகனை ஃபர்கெட் பண்ணுவீங்க. இது வந்து ஒரு கூடி இருக்கட்டும் 100 பாஷா சொல்றீங்க. சோ பேச்செல்லாம் ஏத்த மாதிரி நாம ரியாக்ட் பண்ணும்போது இல்ல நீ ஏன் அப்படி ரியாக்ட் பண்றன்னா நீ சொல்றதே அதான் என்ன சொல்ற. சென்ட்ரல் கேரக்டர்ஸ் மெயின் கேரக்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நல்லவங்களா இல்லைன்னா அது வந்து பிடிக்க மாட்டேன்றது ஏன்னு தெரியல. ஃபிளாஸோட காமிக்கிட்டுமே அவங்க வந்து கொஞ்சம் டாக்ஸிக்கான பீப்புள் தான் காமிக்கிட்டோம். அவங்க அதான் மெஜாரிட்டி. இன்னைக்கு வருஷம் மறந்துட்டோம். 2 படம் வந்து ஒரே ஆக்டர் இந்த வருஷம் 2 மாசம் கேப்ல வந்துச்சு. ஒன்னு எல்லாரும் திட்டினாங்க, ஒன்னு எல்லாரும் பாராட்டினாங்க. என் தலைவா ஏகே ரொம்பலாம் எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. பட் எனக்கு எதுவும் ஒர்க் அவுட் ஆகலையா உனக்கு? எப்பவுமே இப்போ வரைக்கும் ஒன்னு கிரேட் இல்லைன்னா பேட், நடுவுலலாம் படம் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அக்ராஸ் போர்டு எல்லாருக்குமே ஒர்க் ஆன ஒரு படம், கிரிட்டிக்கலாகவும் சரி கமர்ஷியலாகவும் சரி ப்ராப்பரா ஒர்க் ஆன படமா நான் பைசன் பார்த்தேன். நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இருந்தது. ஆப்வியஸ்லி நிறைய கேள்வி இருந்தது. இப்போ எப்படி நம்ம தக்லைஃப் கூலிக்கு இவ்வளவு கேள்வி கேட்டோமோ அந்த கேள்வி டூரிஸ்ட் ஃபேமிலிக்கும் இருந்தது. நீ நினைக்கலாம் நான் அப்படி பண்ணுவேன் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு காட்டிடுச்சு. வெறும் பிரியாணி தான் சாப்பிடணும் இல்லாம அப்பப்போ கொஞ்சம் பருப்பு சாதம், தயிர் சாதம் மாதிரி சாப்பிட்டு நல்லா இருக்கும்.